அடுத்ததாக இணைப்பில் இணைந்திருக்கிறார் பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வாக்கு திருட்டு மகாராஷ்டிராவில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறதுன்னு ஆதாரத்தோட பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைக்கிறார். இது குறித்து தங்களுடைய முதல் பார்வை என்ன? அவர் மகாராஷ்டிராவை சொல்லல, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பெங்களூர் தொகுதியை பற்றி தான் மாதேபுரா அசம்பிளி பற்றி எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கார். இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்ற பொறுப்பு யாருக்கு? மாவட்டத்தினுடைய கலெக்டர்கள், அவருக்கு கீழே இருக்கின்ற அலுவலர்கள். கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ். இதை சொன்னாருங்கிறதுக்காக கர்நாடகத்தினுடைய ஒரு அமைச்சரையே இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் இருக்கையில அதனுடைய மேற்பார்வை நடந்த இது வாக்காளர் பட்டியல் வெளியீடு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்ற ஸ்ரீவாஸ்தவான ஒருத்தர் எல்லா சமூக வலைதளங்களையும் அவருக்கு யூபிலையும் மகாராஷ்டிராலையும் ஓட்டு இல்லை. இதுல கர்நாடகாவில் மாதேபுரம் நிரூபிச்சிருக்காங்க. சரி, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இடத்துல இருந்தா அவங்க வேலையில் இருக்கிற அட்ரஸ் தான் கொடுப்பாங்க, அவங்க பல இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஆகவே ஒன்றும் இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்து இது என்னவோ இந்த நாட்டுல மிகப்பெரிய தப்பு நடந்திருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில திருத்தணி தொகுதியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கருதப்படுவதற்கு கடைசி லிஸ்ட்ல டிலீட் ஆச்சு. நீங்க அதை ஜனவரி மாசம் டிராஃப்ட் ரோல் வர்றது இருந்தது, ஆனால் அதுக்கு பிறகு அது டிலீட் ஆகிருக்கு. அப்ப இந்திய கூட்டணி ஜெயித்ததெல்லாம் அப்படிதான் சொல்லலாமா நம்ம? ஆகவே காங்கிரஸ்ல அதுவும் ராகுல் காந்தி ஒரு உலக மகா பொய்யர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கார். அவர் நாட்டுல குழப்பம் ஏற்படுத்த நினைக்கிறார். அதனாலதான் உச்ச நீதிமன்றத்தை நீங்க ஒரு இந்தியர் போல பேசலன்னு அவரை குட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனால முழு இந்திய கூட்டணியும் மோசடி மூலம் இந்தியாவில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை உருவாக்க நினைக்கும் தீய சக்திகளாக விளங்குகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. சார், அதே போல ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மேலதான் புகார் வைக்கிறாரு. தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான முறைகேடுகளை நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கும் போது தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மாட்டேங்குது, ஆனா பாஜக தரப்புல இருந்து பதில் வருதுன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது உங்களுக்கு கேள்வியே தவறா இருக்கு. தேர்தல் ஆணையம் நோட்டீஸே கொடுத்திருக்கு. அரசியல் ரீதியாக அவர் தேர்தல் ஆணையத்தை மட்டும் சொல்லல, தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிங்கிறாரு. அவர் எவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்காருன்னு பாரு. மகாராஷ்டிராவில் எடுத்தீங்கன்னா மல்லைகாம், அந்த மல்லைகாம் ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல வாங்கின மிக அதிகப்படியான வாக்குகள். அதன் காரணமாக அந்த பார்லிமெண்ட காங்கிரஸ் ஜெயிச்சு. ஆனா அவர் சொன்ன சென்ட்ரல் பெங்களூர்ல மோகன் அவர்கள் தொடர்ந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ கூட 24 தேர்தல கூட 4 சட்டமன்றத்துல அவர் முன்னணி. ஆனா இவர் அதை மாத்தலாம் அப்படின்னு. ஆகவே நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அவர் ஜெயிச்சதுக்கு இந்த திருட்டு காரணம் அப்படின்னு பேசுவது போய்தானே. அப்படி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கம்பல் டு கால் இட் பிளஃப்ங்கிறேன். நன்றி சார். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.